பரவாயில்ல, யாருமே இல்லை. இருந்தாலும் அனைவருக்கும் இனிய இதயம் கணித சுதந்திர தின வாழ்த்துகள். சொல்லக்கூடாதுண்ணே, 75ஆம் ஆண்டு விட்டேன், முதல்ல சொல்லிடுறேன். அனைவருக்கும் இனிய 75வது ஆண்டின் சுதந்திர தின வாழ்த்துகள். இதுவும் ஜெயா டிவி நேயர்கள் விட்டாச்சா? எங்கள் ஒரு சுதந்திர தின வாழ்த்து சொல்கிறதுக்கு ஒரு மனது சுதந்திரம் இல்லாமல் இருக்குங்க. என்னங்க சார், இதான் கடைசி ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறேன் சார். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். என்னன்னா காலையில் எந்திரிக்கும் போது வந்து எப்போ எந்திரிச்சேன் அப்படின்னாங்க. 6 மணிக்கு எந்திரிக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் 6 மணிக்கு எந்திரிக்கலாமா? இல்லை 4:30 அலாரம் வச்சு அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கும்போது 3:45 எந்திரிப்பேன் அப்படிம்பாங்க. நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எந்திரிக்கும் போது இந்த பிரச்சனை. குளிக்கும்போது சுடுதண்ணில் குளிக்க போய் பச்சை தண்ணி குளிக்க போறியா? பச்சை தண்ணி குளிடா, பச்சை தண்ணி தானே குளிக்கணும் அப்படி அதில் ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஷாம்பு போடுறியா இல்லை சேக்கா போடுறியா அப்படிம்பாங்க. குளிக்கும்போது அது ஒரு பிரச்சனை. சாப்பிடும்போது காலங்காத்தால் பொங்கல் சாப்பிட்டு காலேஜில் போய் தூங்கவா போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்றதுக்கும் சுதந்திரம் இல்லை. சரி, வெளியில் போகலான்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்டோட பைக்கில் போய் முட்டிட்டு பஸ்ஸில் போ, அது பாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹாஸ்டலில் சேருங்க, வேணும் இதுக்கு டேஸ் காலர் அப்படிம்பாங்க. அப்புறம் காலேஜுக்குள்ளே வருவோம். காலேஜ் டேய் நேற்று வரும்போது எனக்கு முடி எப்படி விட்டு சொன்னேன், இது என்னடா அது நடுவில் மட்டும் காடாத அளவுக்கு என்னடா அதை அரைச்சி வச்சுருக்காங்க, என்ன நீ என்ன புள்ளிங்கோ ஸ்டைலாக அப்படி முடி விட்டுறதுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது அதுக்கப்புறம் இந்த முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவோம். அங்கே அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கும்போது என்னடா சின்ன பிள்ளை மாதிரி 8 மணி 9 மணிக்கு படுத்துருக்கேன், நம்மளாம் யூத்துடா 1 மணிக்கு தூங்கணும்டா, ஆன்லைனில் காட்டுறோம்டா, அவ்வளோ பேர் பதறணும் நம்மளை பார்த்துருப்பாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு சுதந்திரமே இல்லைன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்னென்னா இப்போ எது சுதந்திரம் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நாங்களும் எவ்வளோதாயா அந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரம் இல்லாமே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எது சுதந்திரம் அப்படின்னு நம்ம எல்லார்ட்டும் கேட்க போகிறோம். நாட்டு மக்கள் எல்லார்ட்டையும் போய் எது சுதந்திரம் கேட்போமா? வாங்க. ஆகஸ்ட் 15 ஒரு முக்கியமான டே. என்ன டேன்னு தெரியும்? குடியரசு தினம். குடியரசு தினமா? இப்போ உங்களுக்கு வந்து சுதந்திரம் வந்து நம்ம காலேஜில் இருக்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்க சுதந்திரமாக இருக்கீங்களா? வீட்டில் தானே. வீட்டில் ஏரியா வேண்ட இஷ்டத்துக்கு எங்கே வேணால் வெளில போகலாம். அப்பா அம்மாலாம் கேட்டுக்க மாட்டாங்க. பிடிச்ச போன சைட் அடிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ, அதுதான் சுதந்திரமா? இந்த சுதந்திர தினத்துக்கு ரிப்பப்ளிக் டேக்கு என்ன வித்தியாசம்? இண்டிபெண்டன்ஸ் டேனா அன்றைக்கி தான் நம்ம பிரிட்டிஷ் ரூல்லேருந்து ஃபுல்லாக அப்படி இண்டிபெண்ட் ஆனோம். இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆச்சு. ரிப்பப்ளிக் டேனா கொஞ்சம் தெரியாது. ஒன்று இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியுங்க? சுதந்திரத்துக்கு நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு 3 பேரோட பேர் சொல்லுங்கள். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மன்மோகன் சிங், பகத் இல்லை லைக் கைண்ட் ஆஃப் பகத் சிங். ஒரு பையன் பின்னாடி இந்த ஆக்ஷனுக்கு எங்கள் அர்ஜுன் யாரை சொன்னாங்க. நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்ச ஒரு கேள்வி வச்சா நீங்கள் உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியது, நாடு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? நாடு என்னை பொறுத்தளவில் நிறைய செஞ்சுருக்கு. என்னென்னு சொல்கிற எண்ணற்ற அளவுக்கு இருக்குது. என்ன முடியாது அப்படின்னு சொல்ல வராது, எண்ணி பார்க்காம என்ன முடியாதுன்ற மாதிரி. 75 வருஷம் சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு முன்னோர்கள் நம்ம நிறையா பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை கரெக்டாக அது பண்ணணும், நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அது 75ங்கிறதே அதை டபுள் மடங்காக இன்னும் கொண்டு போகணும். நம்ம டபுள் மடங்கு 150 வருஷமாக கொண்டு போகணுமா? அப்படியா? ரோட்டில் ஏதாவது சுதந்திரம் ஏதாவது நல்லா கிடைக்குதா உங்களுக்கு? ரோட்டில் நடந்து போகும்போது சுதந்திரம் கிடைக்குது. நான் வண்டி ஸ்பீடாக போகாமல் இருந்தால் சரி. வண்டி ஸ்பீடாக போகும்போது சீரெல்லாம் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் முழு சுதந்திரம். உங்களை விட அவங்க ஸ்பீடாக போயிடுறாங்க. நான் நடந்து தான் வருவேன். மழை காலத்தில் இவங்க சேர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மழை காலத்தில் சேரடிப்பது தான் அவரோட சுதந்திர திரும்ப தடுக்குது. பார்த்துங்க, ஒன்றும் சேர் இல்லாமல் ஓட்டுங்களாடி வண்டி வச்சு நடந்து போங்க. தம்பி நடந்து போகிறாருன்னா பின்னாடி நடந்து போங்க. ஆமாம், இந்த ஆக்ட்ரஸை பார்க்கும்போது போன ஜென்மத்தில் இவங்களாம் சுதந்திரத்துக்காக போராடுறவங்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக, அதாவது நாட்டுக்காக போராடினவங்களாக தான் இருப்பாங்க. அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? தளபதி விஜய் அண்டு கமல்ஹாசன். இந்த நாட்டில் குடிமகன்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? எல்லா குடிமகன் இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இல்லை குடிமகன் சிட்டிசனை சொல்கிறேன் நான். போன ஜென்மத்தை வந்து நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு ஆள் அல்லது ஏதாவது நம்ம மொழிக்காக ஏதாவது ரொம்ப பாடுபட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருப்பாங்க பொதுமக்களுக்காக, பொது சேவைக்காக அப்படின்னா எந்த நடிகர்களை நடிகைகளை சொல்லுவீங்க?
நடிகர்கள் வந்து விவேக் நினைக்கிறேன். விவேக். இனி நம்ம கவலையே இல்லை, நம்ம லைஃபையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான். ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவே ஒரு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. விழாவா? கொடியரசு தினம்னா குடியரசா குடியரசு தினமா? இப்போ ஜனவரி 26ஆம் தேதி ஒன்று கொண்டாடுறாங்களா? அது தினம் ஜனவரி 26 சுதந்திர தினமா? ஆகஸ்ட் 15னா என்ன? ரிபப்ளிக் டேவா? இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதுதான் உண்மையாக சுதந்திரம் அப்படிம்பாங்கல்ல. அப்படி எது நடந்தால் உண்மையாக சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவீங்க? நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து பண்ணி. உண்மையான சுதந்திரம் எதுன்னு தம்பிகிட்ட கேட்டேன். லைஃப்பில் செட்டில் ஆகி நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு போதும், அதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்ட்டாப்புல. இன்னும் எதெல்லாம் கிடைச்சா நீங்கள் இன்னும் சுதந்திரமாக இருப்பீங்க? நீங்கள் ஒரே ஒரு பைக்கு தான். பைக் இருந்தால் போதும். பைக் இருந்தால் போதும் சுதந்திரமாக இருக்கேன்ட்டாப்புல. ஆமாம். ஆகஸ்ட் 15 வந்து என்ன தினம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி நீங்களே சொல்லுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினம். அது அன்னைக்கு என்ன கிழமை? அப்படி கேளு. அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோதாங்க அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்குறது, அந்த பதிலை பார்த்தீங்களா எவ்வளோ அறிவுபூர்வமாக வருதுன்னு? இதை பற்றி நான் பின்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு வரேன். ஆகஸ்ட் 15 உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே. அப்போ 1947 சொன்னாங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அது எந்த கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஏதாவது ஐடியா இருக்கா? மண்டே. எதனால் நீங்கள் ஃப்ரைடேன்றீங்க? கூகுளில் பார்த்தனால. ரிபப்ளிக் டேனா என்ன, இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன? யாருக்குமே தெரியாமல் கொடுத்தது இண்டிபெண்டன்ஸ், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கொடுத்தது ரிபப்ளிக். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. வீட்டில் என்ன சுதந்திரத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. மொபைல் யூஸ் பண்ணணும், நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் வீட்டில், அப்புறம் நல்லா வெளியில் போகணும், ஃப்ரெண்ட்ஸ்னோட நல்லா சுற்றணும். ஓ அப்படியா? யார்கிட்டயாவது உங்களுக்கு வந்து எனக்கு இவங்கள்ட்ட ஒரு சுதந்திரம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா யார்கிட்ட உங்களுக்கு சுதந்திரம் வேணும்? என்ன சுதந்திரம் வேணும்? அப்படி எதுவும் இல்லை, எல்லாருமே ஃப்ரீடம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீங்களா? இந்தியாங்கிறது நம்ம நாடு ரொம்ப கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கு. சுதந்திரத்தை கரெக்டாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு 3 பேரோட பேர் சொல்லணும். அப்படின்னு பிடிச்சவங்கலாம் யாரும் இல்லை. பிடிச்சவங்க யாருமே இல்லையா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு வேறு எது சுதந்திரம் வேணும்னா என்ன சுதந்திரம் வேணும் உங்களுக்கு? எனக்கு கொஷின் ரைஸ் பண்ணக்கூடாது, அதுதான் வேணும் எனக்கு. தாங்க மறைமுகமாக சொல்கிறாங்க எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக நான் இருக்கணும்னா எனக்கு வீட்லேயும் காலேஜ்லேயும் இந்த இது சுதந்திரம் கிடைச்சா நல்லா இருக்குன்னா எதை சொல்லுவீங்க? காலேஜில் வந்து கொஞ்சம் டைமிங் இருந்தால் சுதந்திரமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், ஆரம்பிக்கிறது இல்லை, சாயந்தரம் வீட்டுக்கு விடும்போது கொஞ்சம் டைமிங்கு. ஆரம்பிக்கும் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 1:30க்கு ஆரம்பிக்கிறாங்க. எப்போ விடுறாங்க? 6:20க்கு விடுறாங்க. ஒரு 2:30 3 விட்டா நல்லா இருக்குமா? அப்படி இல்லை சார், ஒரு 5:30 ஒரு அந்த மாதிரி விட்டால் கொஞ்சம் வேலைக்கு போகிறோம்ல, ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதனால் டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்கும். ஆமாம் சார். பார்த்துக்கங்க காலேஜில் சார் 6 மணிக்கு வரீங்களா, 5:30 விட்டிங்கன்னா மற்ற வேலையை பார்ப்பேன் பாரு. அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம்லாம் கேட்டிருக்கீங்களா? படம்லாம் பார்த்துருப்பீங்களே. கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் உரைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அதை கொஞ்சம் எமோஷனாக கொஞ்சம் சொல்லுங்களேன். கிஸ்தி திரை வரி வட்டி, எதற்கு கொடுக்க வேண்டும் வட்டி, யாருக்கு கொடுக்க வேண்டும் வட்டி, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் வட்டி, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் வட்டி. கிஸ்தி திரை வரி வட்டி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, கொஞ்சம் விளையாடும் மஞ்சளை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அஞ்சலை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. வரி கிஸ்தி வட்டி வீரபாண்டி கட்டபொம்மன் யோசிச்சு பாரு, வெள்ளைக்கார உட்கார வச்சு வரி வட்டி கிஸ்தி சொல்லி. இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. ஜாக்சன் தர இவரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும். நிறைய படங்கள் நம்ம பார்க்குறீங்க. போன ஜென்மத்தில் கற்பனைக்காக போன ஜென்மத்தில் வந்து இந்த நடிகர்கள் வந்து இருப்பாங்கன்னா போன ஜென்மத்தில் வீரபாண்டி கட்டபொம்மன் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் பிடிச்ச நடிகர் வந்து விவேக் சொல்வேன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? வீரபாண்டி கட்டபொம்மன் பெரிய ஒரு வசனம் வந்து சினிமாலே பார்த்துருப்போம் நம்ம இல்லையா?
சிவாஜி பேசியிருக்காரு இல்லையா, வீரபாண்டி கட்டபொம்மன் வேஷத்தில். அது அதுக்கு ஆப்போசிட் வெள்ளைக்கார துரை ஒருத்தர் நிற்பார்ல, அவர் பேர் என்ன? அவரோட பேர் என்னன்னு கேட்டோன்னா, அவர் பேர் ஜாக்சன் துரை. அதை ஷார்ட்டா ஜாக். அவர் டைட்டானிக் ஜாக். அவர் பிடிச்ச சுதந்திர போராட்ட வீரர்கள் விடுதலைக்காக பாடுபட்டாங்கல்ல, அவங்கள யாராவது ஒரு 3 பேர் சொல்லுங்க. சுபாஷ் சந்திர போஸ். ஒருத்தர் மேலே வேறு 3 பேர் கூட இல்லையா? இந்த 2 பேர் வேண்டாம், இவ சொல்லட்டும். 2 பேர் அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்களா? அவங்க இந்த கொஸ்டின் எழுதி கொடுப்பாங்களா? நான் 10 மார்க் வாங்கிட்டேன், நீங்கள் ஒரு 10 மார்க் வாங்கிட்டீங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களா ஒரு டைலாக், அந்த மாதிரி சார் டைலாக் இல்லை, ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான்டா உண்மையான சுதந்திரம் அப்படின்னு. ஒரு பொண்ணு 12 மணி ராத்திரி கூட அவ நிம்மதியாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும், எந்த பயமும் எதுவுமே இல்லாமல். இது அவர் சொல்லிட்டார் மேடம், நீங்கள் என்ன சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? அவசரப்பட்டு சொல்லிடுறாங்களே, நான் சொல்ல நினச்சது போகிறான். மற்ற பேரண்ட்ஸ்னா கேர்ள்ஸை வந்து கொஞ்சம் எப்படி ஸ்ட்ரிக்டாக வளர்க்காம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வளர்க்க. ஏன்னா பேரண்ட்ஸை பார்த்தாலே இப்போல்லாம் கேர்ள்ஸ் பயப்படுறாங்க, எதாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸாக பழகினா நல்லா இருக்கும்ன்ட்டு சொல்கிறேன். வேறு பசங்களை தூக்கி போட்டு மிதிங்க, ஆனால் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க தயவுசெய்து. எது சுதந்திரம்? மக்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் நிறைய கேட்க போகிறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். ஏன் பிரேக் விட்டு சொல்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்க? அதானே எனக்கு பிரேக் டைம். அதான் எது சுதந்திரம்? சுதந்திரம்னா என்னென்ன பப்ளிக்கில் கேட்டவுடனே அவங்க சொன்ன பெரிய பதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் தயவுசெய்து சுதந்திரமாக விடுங்க சாமி, நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் போங்கன்ட்டாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம், தயவுசெய்து ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பப்ளிக் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி புதுசாக வேறு ஒரு டீமுக்கு போகலான்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு. யாரும் கேட்டால் நீங்களே மிரண்டுடுவீங்க. கேட்டால் தமிழ் ராக்கர்ஸ். என்னப்பா அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு ஒரு ஷாக்கு. வாங்க நம்ம போவோம் தமிழ் ராக்கர்ஸ்ட்டு போய் அவங்கள்ட்ட கேட்போம், ஏப்பா சுதந்திரம்னா என்ன உங்களுக்கு கேட்க வந்திருக்கோம், நீங்கள் எப்போ அந்த தமிழ் சினிமாவுக்கு சுதந்திரம் கொடுப்பீங்கன்னு தான் முதல் கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறோம். வாங்க அங்கே போவோம். தமிழ் ராக்கர்ஸ். இந்த வரேன். திரைப்பட நடிகர்கள் வந்து இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டராக தான் எதிர்ப்பாங்க போன ஜென்மத்தில் அப்படின்னா நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? நீங்கள்? சூர்யா சார். சூப்பர். மனசுல படம்னா நடிகர் சூர்யா சார் ரொம்ப அருமையா. சூர்யா சார் தவிர ஆப்ஷன் சொல்லணும்னா கமல் சார்னு நான் சொல்லுவேன். சார், நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய நிறைய பார்த்துருப்போம். நம்ம சொசைட்டியில் பார்க்குறோம், யார் சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். அது வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு படைப்பாளியாக இருக்கட்டும், ஒரு பத்திரிகையாளர் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு சுதந்திரம் அப்படின்றது என்றைக்குமே தேவை. அது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடக்கப்படுகிறது, டொலைஜாக ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்து அடக்கப்படுகிறது. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து அது சுதந்திரம் இருக்கணும். ஸோ அதை மீறி வந்து அவங்க வந்து யார் மிஸ்யூஸ் பண்ணணும் அது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஒரு பாயிண்டில். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த சுதந்திரம் வந்து எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்றது. யாருக்கு சுதந்திரம் அப்படின்ட்டு இல்லைன்னா, ஒரு இல்லீகலாக வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ராக்கர்ஸில் சொல்லியிருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு ட்ரக்ஸாக இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அது மீறின ஒரு விஷயம்தான். ஒரு திருட்டாக இருக்கட்டும், கிரிமினல் ஆக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து சுதந்திரத்துக்கு மீறின ஒரு விஷயம்தான். சுதந்திரம் கொடுத்தாங்க இவங்க டார்ச்சர் தாங்க முடியல. அந்த மாதிரி யாராவது ரோட்டில் பார்த்துருக்கீங்களா சார்? யாராவது? அதாவது சில விஷயங்கள் வந்து அதிகாரத்தை பார்த்துட்டு பயப்படாதவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுக்குடா சுதந்திரம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். சில பேர் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கோவம் ஒரு டொலேஜாக. ஸோ 2 பக்கமும் இருக்குது ஒரு பாயிண்டில். அதிகாரத்தை வந்து கண்டு பயப்படாமல் இருக்கவங்க மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் வரும், அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களையும் நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். நீங்கள் கடந்து வந்த லைஃப்பில் நீங்கள் எந்த பீரியடில் எந்த டைமில் வந்து நான் ரொம்ப சுதந்திரமாக இருந்தேன்? அதாவது ஒரு சினிமாவை மட்டும் ரசிக்கும் போது வந்து அது வந்து ரொம்ப சுதந்திரமாக இருந்துச்சு டொலேஜாக. அப்போ ஒரு பாயிண்டில் இருந்து தான் நம்ம வரோம் வந்து ஓகே நமக்கு கரெக்டான ஒரு தொழில் வந்து சினிமா அப்படின்றது. ஒன்ஸ் வந்து அதுவே தொழிலாக மாறும்போது அப்போவே வந்து ஒரு பயம் வந்துடுது டொலேஜாக. அது என்றைக்குமே அந்த பயம் ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு வெற்றி கொடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து அதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருந்தாலும் சரி, அது ஒரு பயம் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கும். தமிழ் ராக்கர்ஸ் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் சார். சீக்கிரம் 19th ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமாக சுதந்திரமாக இருப்பாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் சுதந்திரமாக இருப்பாங்களா? அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் கேட்கணும். நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தடவை கூட நான் பண்ணல. ஓ அப்படியா? ஸோ அப்போ எனக்கும் தெரியாது, நானும் கல்யாணம் பண்ணல. சரி விடுங்க, நம்ம ஆஃப்டர் மேரேஜ் இந்த இது வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஆக்ட்ரஸாக உங்களுக்கு வந்து டைரக்டர்கிட்ட ப்ரொடியூசர்லேருந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஃப்ரீடம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் எதிர்பார்ப்பேன். அதாவது இன்புட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு டைரக்டராக அவங்க சைட்லேருந்து என்னென்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதுதான் என்னோட வேலை. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு டெலிவர். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது டெலிவர் பண்ணோம். அதுக்கு நான் நடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும். அது அந்த நம்பிக்கை வேணும். ஐ வாண்ட் த ட்ரஸ்ட். அந்த முழுக்க ஒரு 100 இல்லை 1000% என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் இன்னும் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். ஸோ அந்த கண்ணு முடிவு ஐஸ்வர்யா பண்ணிடுவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை அண்ட் அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருந்தால் ஐ திங்க்
I do எந்த a excellent job. டிரெக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சுதந்திரமாக ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், நான் இப்போ ஒர்க் பண்ண எல்லா டிரெக்டர்ஸ்க்கு ஹூவர் ஐ ஒர்க் வித் வெரி வெரி ஸ்வீட் பீப்புள். எல்லாருமே அறிவழகன் சாராலும் சரி, தெலுங்குல ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே எல்லாரும் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தில். எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள் அண்ட் தேவ் பீன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோடைய வேலை பண்ணி. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யாரை பார்த்தா உங்களுக்கு தோணியிருக்கான்? இவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா யாருக்கு தேவை நம்ம நாட்டில்? உண்மையாக நம்ம நாட்டில் எல்லாரும் லேடிஸ்க்கு இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆமாம், இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அதே டைமில் வந்து நம்மளும் அதை எப்படி கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு தெரியணும். ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன மாதிரி ஃப்ரீடம் வந்து தேவை, சுதந்திரம்? ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அது முன்னாடி இருந்த மதிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்னென்னா, அது இப்போ வந்து கான்டென்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் போக ட்ரை பண்ணுறோம், இல்லை இண்டஸ்ட்ரி மாறிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைச்சு அந்த எப்படி அதை பார்க்கணும், எப்படி அது போகணுங்கிறது அந்த சப்போர்ட் இருந்தால் நம்மளால நிறைய பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷம். ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். தமிழ் ராக்கர்ஸ் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர். பிரச்சனையும் நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் ரொம்ப காலமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த கான்செப்ட் வந்த உடனே எனக்கு வந்து இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வெளிச்சத்தில் காட்டணும். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு படம் எடுக்கும் போது எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட ஒரு எமோஷ்னலாக இந்த ஒரு படம் இருக்குது, அண்ட் அந்த வலி என்ன அப்படின்றது மக்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக இதை சொல்லிடணும். நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகணுன்ற ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் அறிவன் சாரோட 3வது ப்ராஜெக்ட் நான் அவரோட சேர்றது. அண்ட் அவர் இருக்காருன்னும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருவார் அப்படின்றது. அண்ட் ஏவிஎம் நிறுவனம், ஸோ அவங்க வந்து இதை பேக் பண்ணுறாங்க, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னும் போது ஏவிஎம் மாதிரியான ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம், அத்தனை நடிகர்களை பார்த்து ஒரு நிறுவனம், நானும் எனக்குள்ளேயும் அது இருந்துச்சு. என்னடா இது சினிமா அவங்க எடுக்கலையே, கொஞ்ச நாளாக அவங்க அதை இது பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்போது கரெக்டாக ஒரு சூப்பரான ப்ராஜெக்டில் அவங்க திருப்பி லான்ச் ஆகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் ஒர்க் பண்ணதில். வந்து நம்ம ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸில் போன ஜென்மத்தில் வந்து இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் பிறந்திருப்பாங்கன்ற மாதிரி உங்களை யாரை பார்த்து தானே தோணும்? இல்லை, நம்ம வந்து சிவாஜி சாரை பார்த்தா அப்படி தான் தோணும். ஏன்னா நம்ம அவரை தான் ஃப்ரீடம் ஃபைட்டராக நம்ம வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சிவாஜி சார் தான் நம்ம மைண்டில் வராரு. ஏன்னா அவர் தான் அதை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் சிவாஜி சார் தான் நமக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னா, ஏன்னா ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அவர் தான் தெரியும். ஸோ அவரை தாண்டி நம்ம பார்க்கக்கூடிய யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த யங் ஜென்ரேஷனுக்கு கூடிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ இருக்கிற ஆக்டர்ஸா? இப்போ இருக்க ஆக்டர்ஸில் மேபி சூர்யா சார் சொல்லலாம். ஏன்னா அவர் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்ல விஷயம். அவர் ஒரு குரல் கொடுக்கலாம், அவர் ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கலாம். இந்த ஃப்ரீடம்ங்கிறது உங்களை பொறுத்தவரை கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த டைம் அம்மா கிட்ட இருந்து எனக்கு பெரிய ஃப்ரீடம் இருக்காது. ஏன்னா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன, ஏன்னா அப்பா வந்து டோட்டலாக ஷூட்டிங் அது இதுன்னு போயிட்டு இருந்தாங்க. பட் நான் ஒரே பையன்றதுனால அக்காக்களை விட எனக்கு தான் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அதனாலே என்னமோ தெரியல, அந்த ஒரு ஃப்ரீடம் அங்கே ஒரு அடப்பட்டுச்சு. ஏன்னா அம்மாவோட வார்த்தைகளுக்கும் அம்மாவோட, ஏன்னா இந்த டைம்குள்ளே வந்துடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி வச்சுக்கூடாது, இந்த மாதிரியானலாம் ஒரு நிறைய இருந்துச்சு. ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் இது ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. நாடு நமக்கு என்ன செஞ்சிச்சு, நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோன்னு ஒரு கேள்வி அப்பப்போ ஏதாவது வரும்னு. அப்போ என்னைக்கா வந்திருக்கா? அப்படி வரும்போது உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? இந்த நாட்டில் பிறந்ததே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தான் நம்ம எல்லாரும் நினைக்கணும். ஏன்னா இந்த நாட்டுக்கு இல்லாத சிறப்பு, தனி சிறப்பு நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயம், கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்ம மனிதர்களாக இருக்கட்டும், அது வேற ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம வெளியூர் எத்தனையோ நாடுகள் போகிறோம், 10 நாளைக்கு மேலே நம்ம ஊருக்கு திருப்பி வந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுதந்திரம் வந்து மற்ற நாடுகளில் கிடையாது. ஏன்னா நம்ம நாடு நிறைய சுதந்திரம் ஆக்சுவலாக இருக்குது. இதே விஷயம் அல்டாப்பெல்லாம் அங்கே போய் பண்ணோம்னா அப்படியே கொத்த கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஸோ அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த ஒரு அற்புதமான ஒரு நாட்டுக்கு, இந்த ஒரு இதுக்கு நம்மளும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகனாக எனக்கும் நிறைய விஷயங்கள்
இந்த நாட்டுக்கு இல்லாட்டியும் இந்த மக்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டிக்காக சொசைட்டிக்காக பண்ணணும். சரி, நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்மளை சுற்றி நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் வைடுன்னு ஆகும். ஸோ அப்படி தான் என்னோட எண்ணம் எப்போதுமே. சூப்பர்ண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீடமாக இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறேன். ஏன்னா ஓப்பனாக எல்லாமே தெரியுது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க இருக்கீங்க? அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க? அவசரப்படல, சந்தர்ப்ப சூழ்நிலை. அதனால நான் கல்யாணம் பண்ணலன்னா வேற யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களேன்ற ஒரு பயம். நம்மளது லவ் மேரேஜ். சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அதனால கொஞ்சம் கல்யாணம் நானும் பண்ணிட்டேன். அதனால சுதந்திரமான்றது நம்ம தான். இப்போ கல்யாணம் ஆனாலும் சுதந்திரமா தான் இருக்கேன். மக்களே, எது சுதந்திரம் அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டோம். நிறைய பேர் நிறைய விதமான ஃபன்னான பதில்கள் வந்துச்சு. அதையெல்லாம் உங்களை எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஸோ உங்களுக்கு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் திண்டுக்கல் சரவணன். பாய்.